அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருந்த பெண்ணிற்கு பேருந்தில் நடந்த சம்பவம் அவருடன் வந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். முகத்தில் எந்தவிதமான சலனமும் இன்றி படுத்திருந்த இளம்பெண்ணை பார்த்து எந்திரு என அவரது உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் வேதனையை கூட்டியது. அடுத்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என வேண்டி மாலை அணிந்து வந்த இளம்பெண்ணிற்கு ஏற்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்துள்ள வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட பெண்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை அணிந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு செல்ல முடிவெடுத்த பக்தர்கள் 2 தனியார் பேருந்து மூலமாக நள்ளிரவு 1 மணியளவில் திருப்பத்தூரிலிருந்து புறப்பட்டு இருக்கின்றனர். அதிகாலை 4 மணி அளவில் 2 பேருந்தில் இருந்த பக்தர்கள் டீ குடிப்பதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்துள்ள 30 வெட்டி அருகே சாலையோரமாக பேருந்தை நிறுத்தியிருக்கிறார் ஓட்டுநர். பேருந்தில் உள்ள அனைத்து பெண்களும் இறங்குவதற்காக தயாரான போது பேருந்தினுள் இருந்த அகல்யா என்ற இளம்பெண் இறங்க தயாராகி மேல் பகுதியில் உள்ள கம்பியை பிடித்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அனைத்து பெண்களும் கூச்சலிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அகல்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். எல்லாரையும் காப்பாத்தின தெய்வம் சார். அவன் எல்லாரையும் காப்பாற்றி விட்டுட்டு அவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான் சார். அவன் இறங்கின அடுத்த செகண்ட் ஷாக் வருதுன்னு ஒன்று எல்லாம் அலாட்டாகி யாரும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மடியில் தான் நான் உட்கார வச்சுட்டு போனேன், பேச்சு கொடுத்துட்டு எந்திரிச்சிருவான்ற நம்பிக்கையில் கூப்பிட்டு போவோம். இல்லைன்றது எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல சார். ரொம்ப கஷ்டமாக வந்து ஒரு 90 பேர் ஒரு பஸ்ஸில் 50 பேரும் 2 வேனில் 20 பேர் மொத்தம் 90 பேர் சபை ஓம் சக்தி மருவத்தூருக்கு கிளம்பணும். இரவு 1:30 மணிக்கு கிளம்பணும். ஒரு 4 மணி வாக்கில் ஆற்காடு டீ சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தணும். அங்கே வந்து ஒரு பாப்பா யூரின் போகிறதுக்காக இறங்கிச்சு. அது ஒரு அகல்யான்ட்டு 20 வயசு. அது இறங்குறப்போ மேலே பஸ்ஸோட மேலே வந்து ஒயர் டச் ஆகி அந்த படிக்கட்டில் கரண்ட் பாய்ச்சி ஸ்பாட்லேயே இறந்துச்சு. அப்புறமா உடனே நாங்கள் தூக்கி எடுத்து வந்து ஆற்காடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ எடுத்து வந்து அட்மிட் பண்ணால் அவங்க செக் பண்ணிட்டு டாக்டருங்களாம் அங்கேயே இறந்துச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க. முதற்கட்ட விசாரணையில் சாலையோரமாக நிறுத்தப்பட்ட பேருந்தின் மேல் பகுதியில் தாழ்வாக சென்ற மின்சார கம்பி உரசியதால் மின்சாரம் பாய்ந்து அகல்யா உயிரிழந்தது தெரிய வந்தது. மேலும் பேருந்தை ஓரமாக நிறுத்துவதற்காக ரிவர்ஸில் இயக்கிய போது விபத்து ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அகல்யாவின் தந்தை 3 மகள்களுடன் விவசாய வேலைகளை செய்து வந்திருக்கிறார். அவரது தாய் 2 மகள்களுக்கு கஷ்டப்பட்டு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். 10ஆம் வகுப்பு வரை படித்த அகல்யா தாய்க்கு உதவியாக விவசாய வேலைகளை செய்த நிலையில் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அடுத்த மாதம் திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டி ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை அணிந்து விரதமிருந்த அகல்யா கோயிலுக்கு புறப்பட்டு சென்றபோது உயிரிழந்திருக்கிறார். அகல்யாவுக்கு அடுத்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் அவரது தாய் சந்தோஷத்துடன் செய்து வந்த நிலையில் அகல்யாவின் மரண செய்தி தாயை நிலைகுலைய வைத்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.